ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே உங்களுடைய எல்லா வேலைகளின் மத்தியிலும் நீங்க வேலைகளை வேகமாய் முடித்து சாயந்தர நேரத்திலே குறித்த நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேம்ப்ஸ் கேஃபா அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீசஸ் மூலமாக அந்த ஊழியங்களின் சார்பிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். विशेष तौर से हमारे प्रिय भैया लोग भाई लोग और हिंदी और पंजाबी मंडली से भी यहाँ पर है और दिल हार्दिक स्वागत है. और परमेश्वर आपको भी आशीष करने पाए. माफ कीजिए यहाँ शायद अनुवाद नहीं कर पाए, लेकिन बीच बीच में मैं वचन को बोलने के लिए मैं कोशिश करूंगा. ஆண்டவர் நம் மத்தியிலே செய்கிற பெரிய காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா என்கிற அந்த பெரிய பேண்டமிக் ஒரு உலகத்தையே அசைத்த நாட்களிலும் ஆண்டவர் ஒரு சிலரை தன்னுடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொண்டாலும் நம்மை இந்த உலகத்திலே கர்த்தர் இன்னமும் வைத்திருக்கிறார். Still God believes that He can do great things through us. ஆண்டவர் நம்மை இங்க வைத்திருப்பதனுடைய நோக்கம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீதியாய் இருப்பவர்களை கொண்டு சீயோனிலே மிகப்பெரிய காரியத்தை நிறைவேற்றுகிறவர். ஏன் ஆண்டவர் நம்மை மீதியாய் வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் நம்மை தப்ப வைத்திருக்கிறார்? ஏன் மற்றவர்கள் ஆபத்திலே விழும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த ஆபத்திலே விழ விடாமல் ஆச்சரியமாய் காப்பாற்றி இருக்கிறார்? அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. If God has kept you in a place, if God has kept you in a family, if God has kept you in a professional area, whatever it may be, there is a divine purpose. உலகத்திற்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார். ஏதோ நாம தெரியாம பிரதர் பல நாட்டுக்கு நான் அப்ளை பண்ணேன், கிடைச்ச வாய்ப்பு இது, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதிலும் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர். God is always after us to fulfill His purpose through us. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. அதனால்தான் அழகாய் வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். Whether it is for a strong person or whether it is for a weak person, it is easy for God to do a greater things. அதனால நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியம் அல்ல, தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நம்மை பார்க்க ஆரம்பித்தால், ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தால் நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாய் உண்டாகும். 21 ஆண்டுகளாய் வட இந்தியாவிலே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று யூபி, பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, நேபாள் பகுதிகளிலே நாங்கள் குடும்பமாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 20 வருடங்கள் அது நெருங்கும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே 2 விதமான எண்ணங்கள் உண்டானது. என்ன எண்ணம்? ஒன்று, மிகுந்த ஒரு சந்தோஷம், ஆண்டவர் இந்த 20 வருடங்களாய் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். 20 வருடங்களாய் அவர் அழைத்த அழைப்பிலே ஓடுவதற்கு பலன் தந்திருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன்பு பீகாரை மையமாய் வைத்து ஹிந்தி மொழி பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்த பொழுது எனக்குள் வந்த ஒரே கேள்வி இது மட்டும்தான். ஆண்டவர் செய்வார் என்பது தெரியும், ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பது தெரியும். ஆனா கேள்வி என்ன வந்தது தெரியுமா? நான் ஒழுங்கா இருப்பனா? நான் அங்க இருந்துருவனா? இல்ல பாதியிலே ஓடி வந்துருவனா? என்னை குறித்து தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. நான் எப்படி நிலைத்து நிற்பேன்? வருடம் கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அந்த காரியங்களை செய்ய முடியுமா? சவாலான நேரங்களிலே அங்க நிற்க முடியுமா? When God called me, I didn't have a question about God's mightiness, but I had a doubt that will I stand? जब परमेश्वर मुझे बुलाया, मुझे परमेश्वर के ऊपर पक्का विश्वास था, लेकिन एक ही मेरे अंदर शक था, या
मैं परमेश्वर के संपूर्ण उन बातों को पूरा करने समय तक वहां ठहरने के लिए ताकत मिलेगा नहीं मिलेगा, उस तरह से सकता। लेकिन पिछले 21 सालों से परमेश्वर विश्वास योग्य रहा। God has been faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் இந்த 21 வருஷங்கள். ஆனால் இரண்டாவது இன்னொரு எண்ணமும் வந்தது. ஆண்டவரே, இவ்வளவுதான் பயன்படுத்துவீரா, இல்ல இன்னமும் வேறு காரியங்களை செய்வதற்கும் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறீரா? அதற்கும் நாங்கள் ஆயத்தம் என்று சொன்ன பொழுது, ஒருவேளை நேபாளிலே கொஞ்சம் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நேபாளை குறித்த ஒரு பெரிய பாரம் எங்களுக்குள்ளே வந்தது. 77 மாவட்டங்களை கொண்ட அந்த நேபாள் தேசத்திலே உலகத்திலேயே ஒரே ஒரு இந்து நாடு என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியது அதுதான். 2008 வருஷம் அங்கே டெமோக்ரசி அல்லது வாக்குரிமை மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து காரியங்களை செய்ய முடியும் என்கிற கதவு திறந்திருந்தாலும் இன்னமும் அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை வைத்துதான் அந்த முழு தேசமும் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள சில நாடுகளில் தான் நாடு முழுவதற்கும் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான நாடு நேபாள். அங்கே அதிகமான எதிர்ப்புகள் உண்டு. அதை தாண்டி அங்கே புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்களும் உண்டு. புத்தர் பிறந்த இடமும் அதுதான், சீதை பிறந்த இடமும் அதுதான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள், 3 கோடி ஜனங்கள் நிறைந்தவர்கள். ஒரு பக்கம் இமயமலை, இன்னொரு பக்கம் இந்தியா. இமயமலைக்கு அந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் இந்தியா. 2 நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதிகமான வேலை வாய்ப்புகளோ படிப்புகளோ அல்லது டெவலப்மெண்டோ அங்க நீங்க பார்க்க முடியாது. பலவிதமான சோசியல் பிரஷர்ஸ் அங்க இருக்கும், சோசியல் அடிக்ஷன்ஸும் அங்க இருக்கும். அதிகமான பேர் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சின்ன கடைகளுக்கு நீங்க போனீங்கன்னா கூட அங்க உங்களுக்கு பீர் விஸ்கி கிடைக்கும், ஆனா தண்ணி கிடைக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள இடங்கள் தான். நிறைய பேர் ஆல்கஹால் அடிக்டடா இருப்பாங்க. அதை தாண்டி டூரிசம் அங்கே இருப்பதினாலே, சுற்றுலா தலங்கள் இருப்பதினாலே கொஞ்சம் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட பாவங்களும் அங்கு அதிகம். குழந்தைகளை கடத்தி செய்யக்கூடிய சைல்டு டிராபிக்கிங், இதுல உலகத்தை 3ஆய் பிரிக்கிறார்கள். அதிலே டயர் 2 கண்ட்ரில நேபாளும் ஒன்று. ஒவ்வொரு வருஷமும் 9 வயதிலிருந்து 16 வயதிற்கு உட்பட்ட 6000 10,000 பிள்ளைகள் இந்தியாவிற்கு மட்டும் கடத்தப்படுகிறார்கள். Every year a minimum of 10,000 children, girl children, they are being kidnapped or by any force they are being brought to India. எதுக்காக? குழந்தை விபச்சாரத்திற்காக அவரை பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை சிவப்பு விளக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி சொல்லுகிறது, 2.5 லட்சம் நேபாளை சேர்ந்தவர்கள் இந்தியாவினுடைய மும்பை, வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதிகளிலே அவர்கள் மாட்டினவர்களாய் இந்த பாவத்திலே கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு சாதகமான சில வாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் போய்த்தான் ஆக வேண்டும். ஏன்? ராஜா வரப்போகிறார். ராஜா வரப்போவதினாலே, because the king is going to come, every nation should bow down and every tongue should confess that Lord Jesus is the only true living God. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் என்கிற அந்த வசனம் உண்மையானது. ஏன் நான் சொல்லுகிறேன்? இந்த இடங்களிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஜன்னல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சம்டைம்ஸ் கதவு அடைச்சிருக்கும், ஆனா ஜன்னல் திறந்திருக்கும். समटाइम कभी कभी दरवाजा बंद रहेगा लेकिन खिड़की खुला रहेगा. तो எல்லா நேரங்களிலும் நாம் கதவு வழியாகத்தான் போவதற்கு வாய்ப்பு என்று இல்லை. ஆனால் சில நேரங்களிலே கர்த்தர் ஜன்னலை வைத்திருப்பார். பவுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. பவுல் ஒரு பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றிருந்தார். அந்த பட்டணத்தை சேர்ந்த சேனை தலைவன் அந்த முழு பட்டணத்தையும் சூழ்ந்து கொண்டான். எல்லாரும் யோசித்தார்கள், பவுல் எப்படி தப்பிப்பான், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுகிறது,
அந்த இடத்துல பின்னால ஒரு ஜன்னல் காம்பவுண்ட் வால்ல திறந்திருந்தது. ஜன்னல் வழியாய் கூடை வழியாய் அவன் இறந்து கடந்து போனான். When the doors are closed, the windows are open for us. கர்த்தர் அவருடைய சுவிசேஷம் செல்வதற்கு எல்லா இடங்களிலும் அவர் வாய்ப்புகளை உண்டாக்குகிறார். ஆகவே அந்த நேபாளை குறித்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட உத்தரப்பிரதேசத்தை குறித்த ஒரு பாரத்தையும் ஆண்டவர் தந்தார். காரணம் என்ன? இந்த உத்தரப்பிரதேசத்திலே எதிர்ப்புகள் அதிகம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் மாத்திரமல்ல, இங்குதான் மதமாற்ற தடை சட்டத்தினுடைய கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வரை ஒருவேளை நீங்கள் அந்த கேஸ்ல நீங்கள் மாட்டுவீர்கள் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று இருந்தது. இப்பொழுது மாற்றி 10 ஆண்டுகள் அல்லது ஆயுள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் என்று சொல்லி இதை மாற்றி இருக்கிறார்கள். மிக கடுமையான சட்டங்கள் உண்டு. நீங்கள் நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க, நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமான எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு இடமாய் அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கிய நகரமான வாரணாசி அல்லது காசி என்று அழைக்கப்படுகிற அந்த நகரத்திலிருந்து இந்துக்களினுடைய தலைமையிடம், உலக இந்துக்களினுடைய தலைமையிடம் என்று சொல்லப்படக்கூடிய பசுபதிநாத் என்கிற அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய காட்மாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை அதை போக்கஸா வைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற பணியை, அந்த காரியத்தை ஆண்டவர் தந்தார். காசி டு காட்மாண்டு, கே டு கே என்று சொல்லக்கூடிய யூபி, பீகாரினுடைய சில பகுதிகள், நேபாள், இதை இணைக்கக்கூடிய அந்த சாலை 800 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. கிட்டத்தட்ட இதுல 25 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 0.03%. That's what about the total Christians presence. ஆனால் இவ்வளவு சின்ன காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் ஆழமாய் நம்புகிறோம், இயேசு வருவதற்கு முன்பு ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த பகுதிகளை மையமாக வைத்துதான் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். कोलोसियों के पत्री उसका पहला अध्याय उसका 6वां वचन. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம், நல்லா கவனிங்க, அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. சுவிசேஷம் உலகம் எங்கும் பலன் தருவதற்கு தான் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். ஆகவே எந்த நாடுகளும் எந்த மனிதர்களும் அதற்கு விதி விலக்கல்ல, கர்த்தர் இதை செய்கிறார். ஆகவே அங்கே எங்களோடு கூட 68 மிஷனரிகள் இணைந்து ஊழியம் செய்கிறோம். 237 ஏழை பிள்ளைகள், படிக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறவர்கள் அல்லது விபச்சார அல்ல போதை பழக்கங்களுக்கு மிக ஆபத்தான நிலைமைக்கு அருகில் இருக்கிறவர்கள், prone for addiction or prone for child trafficking, இந்த பிள்ளைகளை எடுத்து அவர்களை ஆதரிக்கிற ஊழியங்களையும், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதிக மருத்துவ வசதி கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெடிக்கல் கேம்ப் மூலமாக, டெலிமெடிசின் சென்டர்ஸ் மூலமாக, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மூலமாக இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடந்த 10 மாதங்களில் 22 சபைகளை ஆரம்பிக்கவும் ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. तो पिछले 11 महीना में और 22 मंडली को शुरू करने के लिए परमेश्वर ने सहायता किया. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். நான் நேரத்தை அதிகமாக எடுக்காமல் ஆகவே இந்த ஊழியங்களுக்காய் நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காய் உங்களால் முடிந்த நேரங்களிலே உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல, ஃபேமிலி ஜெபங்களில, உங்களுடைய சர்ச் பிரேயர்ஸ்ல ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சுவிசேஷம் வல்லமை உடையது. அது உலகத்தினுடைய எல்லா பார்டர்களுக்குள்ளும் செல்லும். அது ராஜாவின் கட்டளை,
அது ராஜாவின் சுவிசேஷம். ஆகவே அந்த காரியம் நிச்சயமாய் அது நிறைவேறும். அல்லேலூயா. வாசிக்கலாம் தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனம். தானியேல் 11:32 வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு செய்வார்கள். दानियल की किताब उसके 11वां अध्याय 32वां वचन. Daniel 11:32. तो இங்கே இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை ஒருவேளை முதல் முறை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். நாம் பொதுவாய் தானியேலின் புஸ்தகத்தை எல்லாம் நாம் வாசிப்பதில்லை. நமக்கு பிடித்தது சங்கீதம், நீதிமொழிகள், அதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் அது நிறைய பேருக்கு வெளிப்படாத விசேஷம் தான். அது புரியாது. சில பேருக்கு புலம்பல். அது ஏன்? அதை எடுத்த உடனே என்னுடைய நண்பன் சொல்வான், நமக்கே நிறைய புலம்பல், இந்த புஸ்தகம் எதற்கு, அடுத்த புஸ்தகத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல நம்ம செலக்டிவா படிக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்கள்ல வந்திருக்குது. எது வாக்குத்தத்தமா இருக்குதோ அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த தானியேலின் புஸ்தகம் சாத்தான் பயப்படும் ஒரு புஸ்தகம். ये दानियल के किताब शायद हम लोग से बहुत लोग, कितने लोग पढ़े हैं मालूम नहीं, लेकिन इस किताब से शैतान डरता. இது தானியேல் சாத்தான் பயப்படக்கூடிய ஒரு புஸ்தகம். ஏன்? இந்த புஸ்தகத்தில் தான் அவனுடைய முடிவை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகத்திலே தேவ ஜனங்கள் அதை எப்படி முறியடிப்பார்கள், how the people of God, ஆண்டவருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் நின்று ஜெயிப்பார்கள் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு அழகான ஒரு புஸ்தகம். இந்த 32வது வசனம் நம்முடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு சாத்தானுடைய கிரியைகள் அங்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாய் அதிகமாய் நடக்க போகிற அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ரெண்டு கூட்டத்தை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. இட் டாக்ஸ் அபௌட் two groups. இந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிற விரும்புகிறவர்களை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் இச்சக பேச்சுகளினால் அவர்களை மயக்கி கள்ள மார்க்கத்தாராய் நடப்பதற்கு அவர்களை இழுத்து செல்வார்கள். இது ஒரு கூட்டம். ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற அவருடைய பரிசுத்த ஜனங்கள் திடன் கொண்டு அதை காட்டிலும் பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். அல்லேலூயா. NIV, NLT, NSAB என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல they will do exploits, அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதித்து காண்பிப்பார்கள். அப்ப கடைசி நாட்களிலே ஆண்டவர் சபையும் சபையினுடைய பிள்ளைகளுமாகிய நம்மை சாதாரண ஒரு இடத்துல ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை, சாதிக்கிற மக்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மறுபடியும் கையை குலுக்கி சொல்லுங்க பாப்போமே, உங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். हालेलुया। परमेश्वर साधारण काम के लिए हमें नहीं बुलाया, एक बहुत बड़ा काम करने के लिए प्रभु ने हमें बुलाया। हालेलुया। சில பேர் சொல்றாங்க சாதிக்கிறதெல்லாம் விடுங்க பிரதர், சோதிக்காம இருந்தாலே போதும். இதுல சாதனை நம்ம எங்க போய் செய்யறது? நம்ம நிலைமையே ரொம்ப கடினமான ஒரு நிலைமை அப்படி நம்ம சொல்றோம். பசங்கிட்ட பார்த்து சொன்னோம்னா, டே மேக்ஸ்ல உனக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல நீ 100 மார்க் எடுக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னவன ஒரு பையன் சிரிச்சான். எதுக்குன்னு கேட்டேன். அங்கிள் ஒரு 35 மார்க்குன்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 40-50 மார்க்குன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. 100 மார்க்ல நமக்கு வேண்டாம் அங்கிள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும், நம்ம அன்போடு கூட அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப நாம யோசிக்கிறோம், ஒரு சின்ன எக்ஸாம்ல கூட சாதிப்பது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டினபிளா இருக்குது. இன்னும் 40 வயது வந்துவிட்டால் நாம் யோசிக்கிறோம், இனி நம்ம செட்டில்மெண்ட் நம்ம பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் பார்க்கணும், நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் பார்க்கணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியிலே படிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட
ஒரு அக்கா இருந்தாங்க. எனக்கு முதல் பையன் அவன் பிறந்த பொழுது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் அனுப்பினேன். டியர் அக்கா, ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு பையன் பிறந்திருக்கிறான். ஒரு 1/2 an hourல ஒரு மெசேஜ் போட்டாங்க, உனக்கு பையன் பிறந்தது எனக்கு மிகவும் வருத்தம். எனக்கு அதை பார்த்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எப்படி நமக்கு நல்ல குழந்தை தானே பிறந்திருக்குது, ஏன் வருத்தம்னு போட்டிருக்காங்க, ஒய் அப்படின்னு நான் திரும்ப கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, உனக்கு பொண்ணு பிறந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு. நான் கேட்டேன் திரும்பவும், ஐ குடின்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு இது புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, எனக்கு ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பின்னாடி கல்யாணம் பண்றதுக்கு தேட வேண்டிய அவசியம் வராது. உங்க பையனுடைய வயசு என்ன? 5 வயசு ஆகுது. அப்போ அந்த வயசுலயே அவங்களுக்கு என்ன, இந்த ஊர்னுடைய தேசம், அவங்க இருக்கிறது யூகேல இங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்த்தா, இவன் 12 வயசு வரும்போது நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானானே தெரியல. So I'm really worried about him அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவனை குறித்த கவலை எனக்கு இருக்குது. நாம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம், 40 வயது பிள்ளை கொஞ்சம் 8th வந்துட்டாலே டெய்லி வீட்டுல டிஸ்கஷன் இருக்கும். பிள்ளை 8th வந்தாச்சு, யோசிச்சிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா, காலேஜை தேடி இருக்கீங்களா, எக்ஸாம் பார்த்தீங்களா? அண்ணன்மார்கள் யோசிப்பாங்க, ஆபீஸ்ல கொடுக்குற வேலையே நம்மளால முடியல, இதுல வீட்டுல இருந்து வரக்கூடிய இந்த வேலையை யாரு பார்க்கிறது என்கிற ஒரு எண்ணத்துல, மைண்ட் செட்ல நம்ம வந்துடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களிலே நாம் சாதித்து நிற்கக்கூடிய ஜனங்களாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். தட் இஸ் காட்ஸ் மிஷன். ஆண்டவருடைய மிஷன் என்று நாம் சொன்ன உடனே நாம் யோசிக்கிறோம், சுவிசேஷத்தை ஒருவேளை இன்டீரியர் பிளேசஸ்ல கொண்டு போய் சேர்ப்பது நிச்சயமாய் அது ஆண்டவருடைய ஒரு பெரிய மிஷன். அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறியாத அல்லது சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத இந்த குவைத்தில் இருக்கிறவர்களுக்கும் நாம் அதை சொல்ல முடியும். அதை தாண்டி தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில, தேவனுடைய திட்டம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, தேவனுடைய திட்டம் உங்க குடும்பத்துல எதுவோ அதை நீங்கள் நிச்சயமாய் நிறைவேற்ற முடியும். So you can do the perfect will of God in spite of all your shortcomings. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தைரியமாய் நீங்கள் செய்ய முடியும். எங்களோடு கூட ஒரு அண்ணன் காட்மாண்டில் இருக்கிறாங்க. போன செய்திகளை நான் உங்களை பத்தி சொன்னேன். அவங்க பேர் ஜோசப். 2 காலும் கிடையாது, முட்டுக்கு மேல அவங்களுக்கு above knee amputation பண்ணிட்டாங்க. 2 காலும் கிடையாது. ஆர்மியில இருந்தவர், ஃபுட்பால் பிளேயர். ஒரு நாள் நடந்த அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ல 2 காலினுடைய இரத்த குழாய்களும், வாஸ்குலர் இன்ஜுரி என்று சொல்வார்கள், இரத்த குழாய் உடைந்து போனதினாலே ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ண முடியாத சூழ்நிலை, கால் 2ம் அழுகி போனது. ஆகவே 2 காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க. விஆர்எஸ் கொடுத்தாங்க. அவருடைய சேலரி கீழே குறைந்தது, பணம் போனது. 2 வருஷத்துல ஒய்ஃப் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. டைவர்ஸ் பண்ணல, நைட்டோட நைட்டா விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைய கூட்டிட்டு. தனி மரமா இருந்தார். ஆனால் ஆண்டவரை அங்க இருந்த விசுவாசி மூலமாய் கேள்விப்பட்டு அறிந்து இன்றைக்கு இந்த ஆர்டிபிஷியல் லிம்போடு கூட உட்கார்ந்து கொண்டு நேபாளினுடைய கால்பந்து, ஊனமுற்றோருக்கான கால்பந்து டீம்ல சேர்ந்து தன்னால முடிந்த வரைக்கும் அந்த பேட்டரி ஆபரேட்டட் அந்த 3 வீலரை வைத்துக் கொண்டு ஒரு வாரத்தில் 5 நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் குறைந்தது 50 பேருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். हालेलुया। तो नेपाल में एक भाई है, उसको दोनों पैर नहीं है, लेकिन दोनों पैर में एक प्लास्टिक पैर डालकर उसी के द्वारा एक बैटरी ऑपरेटेड बाइक के द्वारा चलता है, लेकिन प्रतिदिन कम से कम 25 से 50 लोगों को सुसमाचार सुनाता है. எப்படி அவர்களுக்கு இந்த பலன் வருகிறது? காலே இல்ல பிரதர், வீட்ல இருக்கலாம், சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அதை மாத்திரம் செய்து வாழ்க்கையை ஓட்டலாம் என்கிற எண்ணம் வராது. இயேசு ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், சபையிலே நாம் இணைந்திருப்பதற்கு காரணம், தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு. We are here to fulfill God's plan. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்கள். அது என்ன திட்டம்? அதுல ஒரு திட்டம் தான் 32வது வசனம். One of the plans of God, அதுதான் 32वां वचन में हम लोग देखते हैं. ஒரு பக்கம் கள்ள மார்க்கத்தாராய் அந்தி கிறிஸ்துவினால் மாற்றப்படுகிற ஜனங்கள் பெருகுவார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்திலே தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். இதுல 3 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தை தேவனை அறிந்த ஜனம். The people, those who know God. அவர்கள்தான் இதை சாதிக்க முடியும். இன்றைக்கு நாம் தேவனை அறிகிற
ஒரு இடத்திற்கு கட்டாயம் வர வேண்டும். We may know about God, but we should know God. தேவனை பற்றிய சில காரியங்களை அறிந்திருப்பது தேவனை அறிந்த அறிவல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே உங்க கம்பெனியினுடைய சிஇஓ ஓனரை பத்தி தெரியுமா? கட்டாயமா தெரியும். ஆனா ஓனரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓனரை தெரியுமா? தெரியாது. ஓனர் யாருன்னு தெரியும், அவர் பேர் தெரியும், அவர் எங்க உள்ளவர் தெரியும், அவ்வளவுதான். ஆனா என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி அல்ல. அவன் எந்த ஊர், என்ன பிடிக்கும், என்ன செய்வான், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஓனரை பத்தி நான் தெரிஞ்சது ஐ நோ அபவுட் த ஓனர். ஆனால் என்னுடைய நண்பனை குறித்து நான் தெரிந்தது ஐ நோ மை ஃப்ரெண்ட். அதுதான் வித்தியாசம். தேவனை குறித்த அறிவு இன்னைக்கு நிறைய இருக்குது, ஆனால் தேவனை அறிந்தவர்கள் மிக குறைவு. तो परमेश्वर के बारे में और मन में जानकारी रखने वाला बहुत लोग हैं, लेकिन परमेश्वर को दिल में जानने वाला बहुत कम है. ஆண்டவரை மூளையிலே அறிவதல்ல, ஆண்டவரை இருதயத்திலே அறிவது. ஒரு பையன் இப்படி ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எங்க அப்பாவை ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும். பாஸ்டர் பார்த்தாரா, இது என்ன புது ஜெபமா இருக்குது, எங்கடா உங்க அப்பாவை இறக்கணும் அப்படின்னு. இல்ல அங்கிள், எங்க அப்பாவுக்கு எல்லாமே எங்க இருக்குது, இங்க இருக்குது. ஆனா இங்க இன்னும் வர மாட்டேங்குது, இங்க இருந்து இங்க வரல, அதனால அப்பாவை இறக்கும், அப்பாவை ஒரு அடி இறக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. சோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய மூளை அறிவிலே அல்ல, இருதய அனுபவத்திலே. அதத்தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல விரும்புகிறார். உங்களுக்கு நேரங்கள் கிடைப்பது கடினமாய் இருக்கலாம், ஆனால் தேவனோடு கூட உறவாடுகிற ஜனங்களாய் நாம மாறணும். தேவனை அறிந்த ஜனம்தான் இனி வருகிற நாட்களிலே சாதிக்க முடியும். தேவனை அறிந்த ஜனம்தான் இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிக்க முடியும். जो परमेश्वर को अच्छे से दिल से जानते हैं, सिर्फ वही लोग आने वाला दिनों में प्रभु के लिए काम कर सकता. तो दिमाग से जाने वाला नहीं, दिल से जाने वाला चाहिए. நமக்கு அதிகமான ஜனங்கள் வேண்டும், இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள். அந்த காரியங்களை அதை கொண்டு வருவதற்கு தான் நாம் விரும்புகிறோம். அது முதல் ஸ்டெப். இந்த தேவனை அறிந்த ஜனங்கள் இரண்டாவது என்ன செய்வாங்க? திடன் கொள்வாங்க. they will be strong. அவங்க தேவனை அறிந்தது மட்டுமல்ல, தேவனை அறிவதனுடைய மிகப்பெரிய நன்மை என்ன? நமக்குள்ள ஒரு பெரிய பலன் கிடைக்கும். तो परमेश्वर के बारे में जानने से हमें क्या मिलेगा? सबसे ज्यादा बल मिलेगा. हालेलुया. தேவன் யார் என்பதை நீங்கள் அறிய ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு உள்ளேயே ஒரு மிகப்பெரிய பலன் உண்டாகும். இந்த பலன் உங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றும். நான் வேதத்திலிருந்து வேகமாய் 3 பேரை உங்களுக்கு காண்பிக்க போறேன். தேவனை நன்றாய் அறிந்தவர்கள் எப்படி பலன் கொண்டார்கள், எப்படி திடன் கொண்டார்கள், எப்படி சாதித்தார்கள். Today God wants to inspire us and God wants to prepare us. ஆண்டவர் அதற்கு தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். தேவனை பற்றி அறிந்தவர்களாய் அந்த கூட்டத்திலே நீங்கள் வர வேண்டும். அந்த கூட்டம் உங்களை தேவனால் பலப்பட்ட கூட்டமாய் மாற்றும். அதிலிருந்து நீங்கள் தேவனுக்காய் சாதிக்கிற கூட்டமாய் மாறுவீர்கள். You will be a people of God who know by heart. இருதயத்திலிருந்து ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். அது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பலனை தரும். மேபி நமக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா பழுவினுடைய நடுவிலே தேவனை தேடுவதற்கு அவ்வளவு நேரம் செலவழிக்க முடியல நீங்க சொல்லலாம். ஆனா நோவாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் பாவத்துல இருந்தாலும், உலகம் முழுவதும் தேவனை அறியாதவங்களா இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஆண்டவரை அறியாதவன், சபை கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா was walking with God. அதுதான் தேவனை அறிந்தவர்கள். தேவனை குறித்து கொஞ்சம் நோட்ஸ் இல்ல, தேவனை வசனங்களை குறித்து கொஞ்சம் தெரியும், அதுவல்ல, தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம், அதுதான் உங்களை மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா கூட இருக்குது யாரு? தேவன் இருக்கிறார். ஆண்டவர் என் கூட சஞ்சரிக்கிறத, ஆண்டவர் கூட நடக்கிறத, இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பலன் வருவது மாத்திரமல்ல,
திடன் கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். சோ வாட் எவர் இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய லைஃப்ல அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு இரவிலிருந்து ஆண்டவரே ஒரு சில நேரங்களாவது, ஒரு சில மணித்துளிகளாவது, காலை நேரம், மத்தியான நேரம், இரவு நேரம், உங்களுக்கு எப்போ டியூட்டி ஃப்ரீயா இருக்குமோ இந்த டியூட்டியினுடைய ஃப்ரீ அவர்ஸ்ல எப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்களோ அந்த டைம்ல நீங்க ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரங்களை முதலாவது உருவாக்குங்க. பிறகு அதையே 24 மணி நேரமும் எப்படி தேவ பிரசன்னத்திலே வாழ்வது என்பதில் முயற்சி பண்ணுங்க. உங்க லைஃப்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த், நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய சாதனை சுற்றி இருக்கவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. என்னப்பா யாருமே இல்லை இவனுக்கு, ஒருத்தருமே. இயேசுவை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்க, யோசேப்பின் குமாரன், மரக்கடக்காரருடைய பிள்ளை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? இவனுக்குள்ள பலத்த செய்கை எப்படி வந்தது? இயேசு ஒரே பதில் தான் சொன்னார், நான் ஒரு நாளும் தனியா இருக்கவில்லை, என்னை அனுப்பின பிதா என்னோட இருக்கிறார். அவ்வளவுதான் ரகசியம். If God is with you, if God is with us, நம்ம எல்லாமே நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அந்த பாடலை பாடுறோம், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். அதுதான் நம்மள விசேஷமானவர்களாய் மாற்றுது. கரங்களை தட்டி இந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடலாமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீ என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. விசுவாசமாய் சொல்லலாமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கக்கூடிய, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கக்கூடியது நமக்கு பெரிய பொக்கிஷம். இதன் மேல உங்க விசுவாசத்தை நீங்க வைங்க. இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. காலேப் சொன்னா ஒரு நாள், அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பெரியவங்க தான், ஆனா யார் நம்மோட கூட இருந்தா போதும்? தேவன் நம்மோட கூட இருந்தா போதும், எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும். அந்த ஒரு பெரிய கண்ணோட்டம் நமக்குள்ளே வர வேண்டும். தேவனை அறிந்த ஒரு 3 பேரை நான் வேகமாய் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து சரியான நேரத்துக்கு நம்ம முடிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். முதல் மனிதன் 1 நாளாகமத்தினுடைய
புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 9வது வசனம். फर्स्ट क्रॉनिकल्स पहला इतिहास उसका 28वां अध्याय उसका 9वां पद. 3 परमेश्वर के दास लोग जो प्रभु को जानते थे और प्रभु के लिए बड़े बड़े काम को किए हैं, और उन लोगों से हम कुछ बातों को आज हम सीखेंगे. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. போதும். நீங்க தாவீது தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். தன்னுடைய ஜீவியத்தினுடைய கடைசிக்கு அவன் வந்துட்டான். தன்னுடைய ராஜ்யத்தை ஹேண்ட் ஓவர் பண்ண போறான். தாவீது மிகப்பெரிய யுத்த வீரன். தாவீது மிக அதிகமான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மிக அதிகமான நல்ல தேவனிடத்திலிருந்து முறைகளை கற்றுக்கொண்டு எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் ஜெயிக்கலாம் என்பதை மிக தெளிவாய் அறிந்தவன். அதனால்தான் வேதத்திலே ஒரே ஒரு ராஜா, இருந்தக்கூடிய 39 ராஜாக்களிலே ஒரே ஒரு ராஜா, அவன் மாத்திரம்தான் எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தான். அது யாரு? தாவீது. அல்லேலூயா. அதனால தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்கிறான். என்ன அட்வைஸ் அவன் கொடுத்திருக்கணும்? ஒரு பெரிய மிலிட்டரி ட்ரைனிங்க்கு நீ போ, மற்ற காரியங்களை கற்றுக்கொள், நுணுக்கங்களை கற்றுக்கொள். பொதுவா நாம பிசினஸ் மேனா இருக்கிறோம், நம்ம பிள்ளை பிசினஸ்க்கு வருது, நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்? இந்த இடத்துல கவனமா இதை செய்யணும், இந்த இடத்துல கவனமா செய்யணும். மியூசிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்த்திருப்பீங்க. அவங்களே ரொம்ப நல்லா போடுவாங்க, ஆனா சொல்லுவாங்க நோ 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 நோ, இதை நீ அது உள்ள சீக்ரெட்டை கத்து கொடுப்பாங்க. டாக்டர்ஸுமே அப்படிதான். அவங்க பிள்ளைகளுக்கு எங்க சர்ஜரி பண்ணணும், எங்க பண்ணக்கூடாது எல்லாவற்றையும் அழகா கற்றுக் கொடுப்பாங்க. பாஸ்டர்ஸும் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், ஊழியங்கள்ல கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா தாவீது தன்னுடைய பிள்ளை இப்ப ராஜாவா மாற போறான். தான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை செஞ்சேன், எப்படி யுத்தங்களை நடத்தினேன், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சேன், அதை பத்தி சொல்லாம ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுகிறான். என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை நீ அறிந்து அவரை சேவி. அல்லேலூயா. அவரை அறிந்து கொள். அறிந்து கொள் என்பது மூளை அறிவல்ல. சாலமோனே, இந்த பிதாவின் உன்னுடைய தகப்பனினுடைய தேவனை நீ நன்றாக நீ அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தேவனை அறிவதற்கு அதிகமான பிரயாசம் எடுத்த மனிதர்களிலே ஒரு முக்கியமான மனிதன். அவன் சொல்லுகிறான், எப்போ காலை வரும், எப்ப நான் தேவ ஆலயத்திற்குள்ள போய் நான் அவரை தேடட்டும் என்று சொல்லுகிறான். தாவீது எழுதின சங்கீதங்கள்ல முக்கியமான சங்கீதங்கள் அவன் குகையிலே இருக்கும் பொழுது எழுதின சங்கீதங்கள். குகையில போய் யாராவது சங்கீதம் எழுத முடியுமா? குகைக்குள்ள போய் நம்மளே பயந்துகிட்டு இருப்போம், எப்ப அடிக்க வர்றான்னு தெரியாது. அந்த இடத்துல ஒரு பேப்பரை கொடுத்து, பிரதர் ஒரு சங்கீதம் எழுதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஒண்ணுமே நம்ம எழுத முடியாது. நம்ம எழுதுற லெட்டர்லாம், ஐயோ ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி கைவிட்டீர், எதற்கு என்னை இப்படி கொண்டு வந்து சேர்த்தீர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா தாவீது குகையில கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அங்க உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஒரு சங்கீதம் எழுதுறான் பாருங்க. 34வது சங்கீதம். சங்கீதம் 34 நீங்க திருப்புங்க, அதுல பிராக்கெட்ல ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க, வாசிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். துரத்தி விடப்பட்ட பிறகு எங்க போனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல்லாம் அப்படின்னு ஒரு குகை, இஸ்ரவேல் தேசத்துல உள்ள அதுல்லாம் குகைக்கு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த குகைக்குள்ள உட்கார்ந்துட்டு இப்ப யாருமே ஒன்னா இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல, 1-2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒருவேளை சவுல் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு யாரு வந்தாலும் செய்ய முடியாது. அந்த நாள்ல குகைக்குள்ள எது இருக்கும்? சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், குறைஞ்சபட்சம் எது இருக்கும்? பாம்பு இருக்கும். நமக்கு கரப்பாம்பூச்சி விழுந்தாலே நம்ம போடுற சத்தத்துல ஃபயர் அலாரம்லாம் தோத்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம பயப்படுவோம். ஒரு சின்ன பல்லி விழுந்தா அவ்வளவுதான், ஏறி குதிச்சு எடுத்து லிசார்ட் லிசார்ட் லிசார்ட். நான் ஒரு முறை அஸ்ஸாம்ல நாங்க இருந்தோம்.
அப்ப பக்கத்து வீட்டுல ஒரே சத்தம், வேகமா ஓடி போய் கம்பெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு, பாம்பு வந்திருக்கும் அடிக்க அப்படின்னு. எங்க அப்படின்னு கேட்டா அதை காமிச்சாங்க, இது இத்தினோண்டு பள்ளி, அந்த பள்ளிய ஒரு தும்மல் போட்டா அது பயந்து போயிடும். நான் சொன்னேன், இந்த பள்ளிக்கா இவ்வளவு சத்தம் போட்டீங்க, ஊரையே கூட்டிட்டீங்களே. இல்ல பிரதர், எனக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே பயம். இப்ப நான் கேட்டேன், சிங்கம் புலி, ஐயோ அதெல்லாம் நான் யோசிக்கவே முடியாது. சின்ன காரியத்திற்கும் நமக்கு பயம். ஆனா இங்க தாவீதை பாருங்க, 34வது சங்கீதத்தை அவன் எழுதுறான். இதுல எத்தனை முறை ஆண்டவர் அவன் துதிச்சு எழுதுறான் தெரியுமா? 1வது வசனத்தினுடைய முதல் வரிய பாருங்க, கர்த்தரை. 2வது வசனம் கர்த்தருக்குள். 3வது வசனம் என்னோடு கூட கர்த்தரை. எத்தனை எழுதுறான்? 16 முறை எழுதுறான். அதுவும் குகைக்கு உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு வசனம் எழுதுறான் பாருங்க. 5வது வசனம் வாசிங்க. எங்க குகைக்குள்ள லைட் செட்டிங்கா வச்சிருக்கிறாங்க, குகைக்குள்ள மொபைலா இருக்குது இவர் கையில. இல்ல, அந்த நாள்ல மொபைல் கிடையாது, பேட்டரி கிடையாது. அங்க போய் உட்கார்ந்து சங்கீதம் எழுதுப்பா அப்படின்னு சொன்னா முழங்கால் போட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பக்கத்துல யாராவது இருந்தா டென்ஷன் அடைந்திருப்பார்கள். இருக்கிறது குகைக்குள்ள, பக்கத்து இடத்துல கூட யாரு இருக்கிறான்னு தெரியாது. ஆனா தாவீதுக்கு தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் குகைகளின் நடுவில அவன் தேவனுடைய வல்லமை அறிந்திருந்தான். தேவனை அறிந்திருந்தவன் எல்லா பெட்டர் சிச்சுவேஷன்ல இருக்க மாட்டான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் தாவீது எழுதினதாய் சொல்லப்பட்டிருக்கிற முதல் சங்கீதம் சங்கீதம் 3. அந்த சங்கீதம் 3ல பிராக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 1வது சங்கீதம் 2வது சங்கீதம் யார் எழுதினான்னு தெரியாது. வரலாறுல ஒருவேளை தாவீதுன்னு சொன்னாலும் நமக்கு தமிழ் வேதாகமத்துல பஜன் சங்கீத தீம். இப்ப அப்சலோம் பின்னாடி விரட்டுறான். விரட்டும் போது சங்கீதம் எழுத முடியுமா யாராவது? பின்னாடி அப்சலோம் பெரிய ஆயுதங்களோட விரட்டுறான், அவனை கொலை செய்வதற்கு விரட்டுறான், நைட்டோட நைட்டா விரட்டுறான். வேதம் சொல்லுகிறது, அப்சலோம் விரட்டும் போது இவனுக்கு செருப்பு போடுறது கூட நேரம் கிடையாது. செருப்பு இல்லாம வெறும் காலாய் நடந்தான்னு நம்ம சாமுவேல நம்ம வாசிக்கிறோம், 1 சாமுவேல். அந்த அளவுக்கு அப்சலோம் இவனை விரட்டுகிற நேரத்திலையும் இவன் என்ன எழுதுனா? சங்கீதம் எழுதுனான். குகையில இருந்தாலும் சங்கீதம், அரண்மனையில இருந்தாலும் சங்கீதம். எப்படிங்க எழுத முடியும்? தேவனை அறிந்தவன். அதனாலதான் பிள்ளைக்கு சொன்னா, நீ ராஜாவா மாற போற, நிறைய காரியங்கள் உனக்கு இருக்குது, ஆனா உனக்கு தேவை தேவனை அறிந்து கொள், பிதாவை அறிந்து கொள். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய the most important thing, நம்ம ஃபேமிலியில நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய முதல் காரியம் தேவனை அறிவதற்கு. அதிகாலையில நீங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சாதான் பிள்ளைங்களும் ஜெபிப்பாங்க. நீங்க ஃபேமிலி பிரேயரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் பிள்ளைங்களும் கொடுப்பாங்க. அப்ப இந்த தாவீது செஞ்ச காரியம் தேவனை அவன் அறிந்தது. அவன் தேவனை அறிந்த விதத்திற்கு the best example எதுன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17. நல்ல தெரிஞ்ச சம்பவம், கோலியாத்தை அவன் ஜெயித்த संभवம். वो पगला सामुवेल उस 17वां अध्याय में कैसे सबसे बड़ा विरोधी गोलियात को उन्होंने मार डाला, उसके बारे में 1 और 2 वचन को हम देखें. कैसे दाऊद परमेश्वर के जानने की वजह से उसके जीवन में बड़ा बड़ा काम को कैसे किया. அவன் கோலியாத்தை ஜெயித்தது நமக்கு தெரியும். கோலியாத்தை அவன் 5 கல்லு ஒரு கவனை வச்சு அவன் ஜெயிச்சது தெரியும். ஆனா அவன் சொல்லுகிற 2 வார்த்தைகள், அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம், 46th verse. पगला सामुवेल उसका 17वां अध्याय उसका 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி கொடுப்பேன். கடைசி வரிதான் முக்கியமான வரி. அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் செய்ய போகிற இந்த காரியம் பூலோகத்துல இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று அவருடைய வல்லமையை காண்பிக்கிற ஒரு நாள். கோலியாத் எதிரா நின்ன பொழுது தாவீதுக்கு கோலியாத் எப்படிப்பட்டவன்ற அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டே வரல. ஹவ் மை எனிமி அப்படின்ற திங்கிங்கே வரல.
நீங்க ஒரு எக்ஸாமுக்கு போறீங்க, அது என்ன எக்ஸாம் நீங்க யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? கண்டிப்பா யோசிப்போம். நாளைக்கு என்ன எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமா, எப்படி அதனுடைய காரியங்கள் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுல 5 மார்க்ஸ் எப்படி இருக்கும், 10 மார்க்ஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம படிப்போம். அது நம்ம ஒர்க்குக்கு போறோம்னா நாளைக்கு என்ன நம்ம அசைன்மெண்ட் எல்லாம் நம்ம யோசித்து போவோம். ஆனா இவனை பாருங்க, எதிரியை பத்தி ஒரு டீடைலும் கேட்கல. He did not ask any detail about Goliath, where people were talking. மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஓ இவன் 9 அடி உயரம், இவ்வளவு பெரிய ஆளு. ஆனா இவன் என்ன சொல்றான்? என் தேவனை அறிவிக்கிற ஒரு நாள். நான் அறிந்தது மட்டும் போதாது, என் தேவன் இவனையும் இவனுடைய சேனைகளையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் போடுக ஒரு வல்லமையை விளங்க பண்ண போகிற ஒரு நாள். அப்ப கர்த்தருடைய வல்லமையை அறிந்த ஒரு மனிதனாய் நம்ம வாழணும். முதல்ல எதை நம்ம அறிந்து கொள்ளணும்? தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வல்லமையை. அல்லேலூயா. ஆனா இந்த காரியத்தை நம்ம கரெக்டா செஞ்சிருப்போம். ஏன்னா நமக்கும் தெரியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுலுக்கும் தெரியுமா? சவுலுக்கும் தெரியும். ஆனா அதோட கூட இரண்டாவது ஒண்ணு நம்ம அறிய மறந்ததுனாலதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம். வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? சவுல் ஒரு விசுவாசியா இல்லாதவன் அல்ல. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாமுவேலினாலே. சவுலும் ஒரு யுத்த வீரன். சவுலும் இதற்கு முன்பு யுத்தங்களை நடத்தினவன். சவுலுக்கும் தெரியும் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று. ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 47வது வசனம், 47th verse is the difference. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். இதுதான் அவங்களுக்கு தெரியாம போச்சு. கர்த்தர் உதவி செய்ய முடியும், அது அவங்களுக்கு தெரியும். They know the power of God, but they don't know the plan of God. They know the mightiness of God, but they don't know about the methodology of God. They know the strength of God, but they miss the strategy of God. அதுதான் வித்தியாசம். சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? தேவ வல்லமையை சவுலும் அறிந்திருந்தான், தாவீதும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவன் இந்த நேரத்தில் எப்படி செயல்பட போகிறார் என்பதை சவுல் அறியல, தாவீது அறிந்திருந்தான். சவுல் யோசிச்சான், பட்டயத்தை எல்லாம் ரெடி பண்ணு, மிலிட்டரிய ரெடி பண்ணு, ஆர்மியை ரெடி பண்ணு, 40 நாட்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா தாவீது வந்து சொல்றான், சவுலே மிஸ் பண்ணிட்டீரு. அதனாலதான் அவன் ராணுவ ட்ரெஸ் கூட கழட்டி போட்டுட்டான், அந்த வாளை கழட்டி போட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை ஆண்டவர் வாளை வச்சு ஈட்டி வச்சு செய்ய போறதில்ல, இத கல்ல வச்சுதான் செய்ய போறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை அறிந்த ஏராளமான குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய வல்லமையை அறிந்த ஊழியர்களாய் சபைகளாய் நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தவர்களாய் நாம் என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு தான் கோலியாத்தை விழ வைக்க முடியும். We might be knowing the power of God, but we need to know the plan of God. ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சின்ன பிளான் அவன் அழகா சொல்றான். இந்த யுத்தம் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல. இது உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நான் இப்படி சொல்றேன், ஈஸியா புரிய முடியும். நான் இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ண போகணும், அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ண போகணும்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஆபரேஷன் எங்க போய் பண்ணுவோம்? ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ணுவோம். பேஷண்ட்டை படுக்க வச்சதுக்கு அப்புறம் லாப்ராஸ்கோபியில பண்ணலாம், அல்லது ஓபன் பண்ணி நம்ம பண்ணலாம். என்னெல்லாம் தேவைப்படும் ஆபரேஷன் பண்றதுக்கு? அதுக்குரிய ஸ்கேல்பல், அந்த கத்தி, இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் வேணும். வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். வேணும். நீங்க இருக்கிறீங்கன்றதை நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கா. ஏன்னா நம்ம உட்கார்ந்து இருப்போம், ஆனா கண்களை திறந்து நம்முடைய மைண்ட் வேற பக்கம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலாம், மேனேஜர் எப்படி சமாளிக்கலாம், நம்முடைய திங்கிங் நிறைய. நம்ம இன்னும் 2 கோலியாத்தை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா நீங்க பாருங்க, ஆண்டவர் இவன்ட்ட சொல்றாரு. இப்ப ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோ, சரி இப்ப நீ இன்னொரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி நீ பண்ண போற, ஆனா இந்த முறை நீ கத்தி எடுத்துட்டு போகாத, நீ ஸ்கேல்பல் கொண்டு போகாத, நீ உனக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போகாத. அப்புறம் என்ன ஆண்டவர் எடுத்துட்டு போனோம்? ஒரு வயலின் எடுத்துட்டு போ, அதை வச்சு நீ ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னா நான் கேட்பனா? கேட்க மாட்டேனா? நீங்க எல்லாம் ரொம்ப ஞானமானவன், எசேக்கியேல் மாதிரி. எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் ஒரு நாள் கேட்டாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா பெறாதா? எசேக்கியேல் யோசித்து பார்த்தான். பெருன்னு சொன்னாலும் ஏதாவது கேட்பாரு, பெறாதுன்னு சொன்னாலும் விசுவாசம் இல்லைன்னு சொல்வாரு. அழகா சொன்னான், ஆண்டவரே உமக்கே தெரியும்.
ரொம்ப ஞானமா ஒரு ஆன்சர் சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்றீங்க. கண்டிப்பா என்னை பார்த்து ஆபரேஷன் தியேட்டருக்கு நீ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, வயலினை தான் எடுத்துட்டு போகணும்னு சொன்னா நானே என்ன செய்வேன்? ஆண்டவரே, வயலினை வச்சு எப்படி ஆண்டவரே ஆபரேஷன் செய்ய முடியும்? உள்ள போனா நான் ரெகுலரா பண்ணக்கூடியது இதுதானே, நீங்க என் கூட வாங்க, உங்களுடைய பலன் எங்க கூட இருக்கட்டும், இதை நான் அப்படித்தானே நான் செய்ய முடியும். ஆனா ஆண்டவருங்க தாவீதுட்ட சொல்றாரு, இங்க யுத்தத்துக்கு எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க, எல்லார் கையிலயும் வாள் இருக்குது, ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது. இந்த யுத்தம் எதை வச்சுதான்? 5 கல்ல வச்சுதான். இந்த ஒரு சின்ன வெளிப்பாடு, இது கர்த்தர் யுத்தத்தை வைத்து கோலியாத்தை அடிப்பதற்கு அல்ல, அவருடைய பலத்தை வைத்து அவர் செய்ய போகிறார் என்கிற ஒரு சின்ன வெளிப்பாடை அறிந்து கொள்ள முடியாததினால்தான் சவுல் தோத்து போனான். ஆனால் தாவீது தேவனுடைய வல்லமையை மட்டுமல்ல, தேவ திட்டங்களை அறிந்தவன். Hallelujah. He knows the power of God and also knows the plan of God. தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அதை எப்படி செய்ய சொல்றாரு, அதை செஞ்சீங்கன்னா அழகா போகும். நான் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம், முடியல. சரி, அந்த கிராமத்துல போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் போடலாம்னு சொல்லிட்டு போனோம். போய் பெர்மிஷன் கேட்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, மெடிக்கல் கேம்ப்லாம் எங்களுக்கு வேண்டாம். அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னாரு, நீ முதல்ல மெடிக்கல் கேம்ப்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் காஸ்பல்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் நீ அவங்கள மதம் மாத்துவ, அதுக்கப்புறம் நீ அங்க சர்ச்சு கட்டுவ, நீ ஞானஸ்தானம். நான் யோசிச்சேன், இவர் ஊர் தலைவரா இல்ல பிஷப்பா, நம்ம செய்ய போறதெல்லாம் அப்படியே சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, அதனால உனக்கு முடியாது. எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்தது. சரி, நாங்க வந்துட்டு இருந்தோம். என்ன ஆண்டவரே, இந்த கிராமத்துல எப்படியாவது நம்ம ஆரம்பிச்சு ஆகணுமே, என்ன செய்யறது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. திடீர்னு நாங்க பக்கத்துல ஒருத்தர் எரும மாடு கழுவிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் தோணுச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த ஊர்ல ரொம்ப தேவை என்ன அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, போன ஒரு வாரத்துல இருந்து நிறைய ஆடுகள்லாம் செத்து போச்சு, கோழிகள்லாம் செத்து போச்சு. இந்த வாரத்துக்கு அப்புறம் எரும மாட்டுக்கும் அந்த வியாதி வரும்னு சொல்றாங்க, அதனால முடிஞ்சா எரும மாட்டுக்கு ஒரு மருத்துவ முகாம் போடுங்க. எனக்கு பக்குன்னு ஷாக்கா இருந்தது. நாம கேட்க போறது ஜனங்களுக்கு, இவர் எதுக்கு போட சொல்றாரு? எரும மாட்டு. அப்புறம் தான் நான் ஒரு 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள எனக்குள்ள மனசுல தோணுச்சு, ஒருவேளை கர்த்தர் இந்த கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்ப் இல்ல வெட்டினரி கேம்ப் தான் வச்சிருக்கிறார் போல. வேகமா வந்தோம். கிறிஸ்டியன் வெட் நெட்வொர்க்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு போன் பண்ணோம். பிரதர், இதுக்கு தான் பிரதர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த மிஷன்ஸ்ல இருந்து எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. பிரதர் வாங்க, உங்க நேரம் வந்துருச்சு, இனி நம்ம யூபி ஃபுல்லா மாடுகளுக்கு தான் பண்ண போறோம், கமான் வாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப உற்சாகமா வந்து ஒரு டாக்டரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து அதுக்கு சர்ஜரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பெர்மிஷன்லாம் வாங்கி ஒரு 45 குடும்பங்களுக்கு அதை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப உள்ள காஸ்பலை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பட்டயமா கல்லா, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம். அதை தேவனை அறிந்து கொள்வது. அதனாலதான் சாலமோன்ட்ட சொல்றார், சாலமோன், நீ பிதாவை அறிந்து கொள், போதும், நீ ராஜாவா எதை வேணாலும் நீ செய்ய முடியும். யூ கேன் டு எனிதிங். கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலையும் அது ஆச்சரியமா அவர் செய்து முடிப்பார். தேவனை அறிந்த 2வது ஒரு மனிதன், ஆண்டவரை அறிந்த ஒரு மிகப்பெரிய மனிதன், வாசிக்கலாம். உபாகமம் 34வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மோசேயினுடைய கடைசி, அவனுடைய சக்சஸ்னுடைய சீக்ரெட், எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சு அவனை பத்தி கடைசியா சொன்ன வசனமே, அவனை போல தேவனை அறிந்த மனிதன் ஒருவனும் இல்லை. ஆனா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து இது ஆரம்பிச்சது தெரியுமா? மோசேக்கு இந்த அறிவு, தேவனோடு நடக்கிற அனுபவம் எங்க இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? யாத்ராகமத்துல முட்செடியின் நடுவுல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமான போது ஆண்டவர் பேரே இவனுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன? வாட் இஸ் யுவர் நேம் லார்ட்? ஓஹோ, 40 வருஷத்துல எதெல்லாம் மறந்தாச்சு. ஆண்டவருடைய பெயர் கூட அவனுக்கு மறந்து போச்சு. எந்த பெயர்? உம்முடைய பெயர். Who are you கேட்டா நான் என்ன சொல்றது?
எந்த தேவன் இவனை ரட்சித்து இவனை அங்கே பார்வோனுடைய கட்டளையின்படி கொலை செய்யப்பட வேண்டியவனை காப்பாற்றி இவனை பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்த்து, ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவம் 40 வருஷங்கள் he went into almost a depression. அவனுடைய வாழ்க்கையில ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே போயிட்டான். இனி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு போயிட்டான். அதனாலதான் பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சான்? கெர்சோம். என்ன பேரு? கெர்சோம். கெர்சோம் என்றால் என்ன அர்த்தம்? பரதேசின்னு அர்த்தம். யாராவது பிள்ளைக்கு இந்த பேர் வைப்போமா? நம்ம முதல் குழந்தை பிறக்குது, நம்ம என்ன பேர் வைப்போம்? ஆபிரகாமினுடைய பெயர், ஈசாக்கினுடைய பெயர், யாக்கோபினுடைய பெயர் வைப்போம். ஆனா மோசே என்ன பேர் வைக்கிறான்? கெர்சோம். டெய்லி காலையில கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டுருப்பான்? டே கெர்சோம், கெர்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே தெரியும், சொல்றதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கு. அவ்வளவு வெறுப்புல இருந்தான். I am still a foreigner. எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எனக்கு ஒண்ணும் செய்யலையே. நான் இந்த தேசத்துக்கு வந்தேன், ஒரு கல்யாணம் முடிஞ்சது உண்மைதான், ஆனா இன்னும் ஆடதான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நான் படிச்சது என்ன, நான் ட்ரெயின் ஆனது என்ன? 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவனே ஒரு திக்கு வாயனை போல மாறிட்டான். பேசுறதே நிப்பாட்டிட்டான். இனி பேசி என்ன பிரயோஜனம்? He was into such a deep level. அவன் கீழே போனதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுது, அவனை கடைசியா முடிக்கும் போது நம்ம வாஸ்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல அப்புறம் ஒருவருமே எழும்பினதில்லை. ஓ, அந்த அளவுக்கு டீப்பா. எங்க ஆரம்பிக்குது? 6வது அதிகாரம், யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2-3 வேகமா வாசிக்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கிடைக்காத வெளிப்பாட்டையும் கிடைக்காத காரியத்தையும் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? மோசேக்கு கொடுக்கிறார். மோசே இந்த வெளிப்பாட்டை பெற்றதுனாலதான் 32 லட்சம் ஜனங்களை விடுதலைக்குள்ள நடத்த முடிஞ்சது. அல்லேலூயா. எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பாருங்க. 32 lakhs people, 32 லட்சம் ஜனங்கள் ஒரே ஒரு ஆளு அங்கிருந்து விடுவிச்சு கொண்டு வந்தான். நீங்க யோசித்து பாருங்க, காலையில அபாசியாவில இருந்து ஒருத்தரை வேலைக்கு கூட்டு போகணும்னா ஒரு வேன்ல 10 பேரை ஏத்துறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்க இருந்து மெசேஜ் அனுப்பணும், வண்டி வந்துகிட்டு இருக்கு, கீழே இறங்கி வா, 6:45 6:50 கூட்டி போய் டைமுக்கு ஒரு 10 பேரை கூட்டி சேர்க்கறதுக்குள்ள அதை ஓட்டுற டிரைவர் அண்ணனுடைய நிலைமை என்ன ஆயிடுது? டென்ஷன், பிபி 160 170 180. அவங்கள கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரிலாக்ஸ் ஆகுது. இங்க ஒரே ஒரு ஆளு, வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, எத்தனை பேரை நடத்துறாரு? 32 லட்சம் பேரை அந்த வனாந்திரத்துல சுமந்து நடத்துவதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய கண்களினுடைய பார்வையும் குறையல, சரீரத்தில் இருக்கிற பலனும் குறையல. இந்த ஜனங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரம். தேவனை அறிந்த ஜனத்திற்கு தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். God gave a big success because David knew God. दाऊद ने परमेश्वर को दिल से जाना, इसलिए उनको बहुत बड़े-बड़े और वहां पर विजय को प्राप्त करने के लिए प्रभु ने सहायता किया. लेकिन मूसा को परमेश्वर ने और लगभग 32 लाख लोगों को छुड़ाने की ताकत दिया. தேவனை அறிகிறதுனால எத்தனை லட்சம் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. எங்களோட கூட ராமகாந்தன் ஒரு தம்பி ஊழியம் செய்யறான். நல்லா குடிப்பான், ஒரு நாளைக்கு 3-4 தடவை குடிப்பான். அவங்க அம்மா அப்பா அவனை காப்பாத்துறதுக்காகவே மலேசியா அனுப்பிச்சாங்க. மலேசியாவுக்கு போன இடத்துல அவன் ரட்சிக்கப்பட்டான். திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்தான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு மனசுல தோணுச்சு, ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம போய் சொல்லணும்னு சொல்லி அவன் திரும்பி வந்து அவன் பேசினதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். குடிக்கவே மாட்டியா, உண்மையாவா? அவங்க அம்மா அப்பா 3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இவனை நம்ப முடியாது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம். அம்மா அப்பாவும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க அண்ணனும் ரட்சிக்கப்பட்டார். இவன் உடனே சொன்னா, கல்யாணம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க?
கல்யாணம் பண்ணாலும் குடிக்காம இருப்பான்னு சொல்லி ஒரு ஹிந்து பொண்ணை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவன் நேர மாமியார் வீட்டுக்கு போனான், நான் பொண்ணுகிட்ட பேசணும்னு. என்ன திடீர்னு இவன் சொன்னா, அந்த மாதிரி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், 1 மாசம் தான் நமக்கு இருக்குது, அதுக்குள்ள நீயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்தவொடனே சொன்னான், பையா அந்த மாதிரி சொல்லிட்டேன். என்னடா இது மிரட்டுற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு சுவிசேஷமா? இல்ல பையா, வேற வழி இல்ல, இதை சொல்லிதான் ஆகணும். இருக்கிற கல்யாண அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணான். எதுக்குன்னு கேட்டா, எங்க ஊர்ல கிறிஸ்டியன் மேரேஜ் தான் நடத்தணும். அவங்க வீட்டுல யோசிச்சாங்க, இது எப்படி ஒத்துக்கிட முடியும்? அவங்க கொஞ்சம் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, அதனால ரொம்ப உடனே அவங்களுக்கு ஒரே போராட்டமா இருந்தது. உடனே பொண்ணு வீட்டுல யோசிச்சாரு அவங்க மாமனார், அவர் கொஞ்சம் ஞானம் உள்ளவர். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவளுடைய தங்கச்சிக்கும் அதே நாள்ல மேரேஜை பிக்ஸ் பண்ணாரு. அந்த தங்கச்சியுடைய கல்யாணம் இந்து முறைப்படி, அக்காவுடைய கல்யாணம் கிறிஸ்டியன் முறைப்படி. அப்படின்னா ஊர்ல ஒருத்தர் நம்மள ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு ஞானமா ஒரு முடிவு பண்ணாரு. அந்த கிராமத்துல நடந்த முதல் கிறிஸ்டியன் மேரேஜ் அவனுடைய மேரேஜ் தான். அல்லேலூயா. கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி பார்க்க வந்திருந்தாங்க, பெரிய கூட்டம். ரட்சிக்கப்பட்டு குழந்தை, அவனுக்கு வயிற்றுல முதல் குழந்தை இருக்கும் போதே ஒரு நாள் 2 பேர் வந்தாங்க, நாங்க இனிமே எங்களுடைய சொந்த பிசினஸ் செய்ய போறதில்ல, ஊழியம் செய்ய போறோம். ஏன்? அந்த ஒரு பாரம், ஆண்டவருடைய வசனங்களை அறிய 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 ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஹர்பூர்ன்ற ஒரு இடத்துல வச்சோம். ஒரு 21 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் இவனும் போய் ஊழியம் செஞ்சு பார்த்தான். பெருசா ஊழியங்கள்ல இவனுக்கு சொல்ல வரல, இவனுக்கு ஜெபிக்க நல்ல ஒரு கோர்வையா பிரசங்கம் பண்றதுக்கு வரல. நிறைய முறை கேட்பான், பையா எனக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க. நாங்களும் ஜோம் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஒரு நாள் இவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ள சோர்வு வந்தது. ஐயோ, இன்னும் புது ஆத்துமாக்களே வரலையே, 2-3 பேர் தானே வர்றாங்க, 2 பேரும் நாம ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி அவனுடைய மனைவியை வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவ பிரெக்னண்டா தான் இருக்கிறா. பிரெக்னண்டா இருக்கும்போது 3 நாள் உபவாசம். என் மனைவி அவளும் உபவாசம் இருந்து ஜெபிச்சான்னு அவன் சொன்னான். இவங்க 3 நாள் உபவாசத்தை முடிச்சிட்டு கடையில போய் மனைவிக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்காக அவன் போனான். போயிட்டு வரும்பொழுது அவன் யோசிச்சான், அடுத்த நாள் நம்ம ஊழியத்துக்கு போகணும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு. ஆனா அவன் வாங்கிட்டு வரும்போதே ரோட்ல பார்த்தா ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. 2 கண்ணு அவங்களுக்கு தெரியல, வயசு 40 வயசு இருக்கும். இந்த பக்கம் அவங்களுடைய அம்மா, இந்த பக்கம் அவங்களுடைய பிள்ளை, 2 பேரும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இவன் போய் கேட்டான், என்ன சாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல, என் மகா நல்லா தான் இருந்தா, வயலுக்கு வேலைக்கு போனா, திடீர்னு கண் பார்வை குறைஞ்சது, 1 ஹவர்ல கண் பார்வை ஃபுல்லா போயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் சொன்னாங்க, பின்னாடி இருக்கிற ரெட்டினா பிரிஞ்சிருச்சு, வேகமா பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். 2 lakhs rupees கொடுத்தாதான் நாங்க செய்ய முடியும், கேரண்டி இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளவு காசு இல்ல. அதனால இன்னொருத்தர் சொன்னார், பூஜாரிட்ட போ சொன்னாரு. பூஜையை முடிச்சோம், 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒன்னும் நடக்கல. இப்ப சுத்தமா போச்சு. அதனால இப்ப கடைசியா என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த பூஜையை முடிச்சு நான் கூட்டிட்டு வர்றேன், என்னோட எல்லாம் போச்சு ஐயான்னு சொல்லி அழுத உடனே இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் கேட்டேல, நீ இவங்களுக்கு ஜோம் பண்ணு. இவனுக்கு ஒரே போராட்டம், இடுப்பு வலினா ஜோம் பண்ணிடலாம், காய்ச்சல்னா ஜோம் பண்ணிடலாம், ஆனா என்ன தெரியல, கண்ணு தெரியல. இதுக்கு எப்படி ஆண்டவரை, இவ்வளவு பெரிய மிராக்கிள் எப்படி ஆண்டவரே நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் செய்வேன். இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. வேகமா போனா, ஆராதனை நடக்கிற இடத்தை திறந்தான், மனைவியை கூட்டிட்டு வந்தான், 4 விசுவாசிகளை சேர்த்து வச்சு ஜோம் பண்ணா. இவனே டார்ச் அடிச்சு செக் பண்ணான், தெரியுதா தெரியலையா, கை விரல காமிச்சு செக் பண்ணான், ஒண்ணுமே தெரியல. அழுது ஒரு 40 நிமிஷம் ஜோம் பண்ணிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய கண்ணை திறக்கணும், அப்பதான் இந்த முழு ஜனமும் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அந்த 40வது நிமிஷத்துல அந்த அம்மாவுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதனால அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 120 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது. பழைய காங்கிரஸ் எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டார். அவர் வீட்டிலேயே ஆராதனை நடத்த இன்னைக்கு நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எந்த யாருடைய கண்களை கர்த்தர் திறந்தாரோ அவங்க பையன் இன்னைக்கு ஊழியக்காரனா மாறி இருக்கிறான். அல்லேலூயா. தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய பெயரே என்னன்னு மோசே கேட்கிறான், வாட் இஸ் யுவர் நேம் காட்? அதுதான் அவனுடைய சிச்சுவேஷன். ஆனா முச்செடியிலே தேவன் கொடுத்த ஒரு என்கவுண்டர், ஆண்டவர் அவனை மறுபடியும் சந்தித்த ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. யெகோவா தெய்வம் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, யாக்கோபுக்கு தெரியாது. ஒரு புதிய வெளிப்பாடு கிடைச்சது. அதை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சான். இவனுக்குள்ள வைராக்கியம் வந்தது. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 32 லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை நான் செய்வேன். அதை நான் பாரமா செய்வேன், அதை நான் சுமையா நினைக்க மாட்டேன்.
என்று சொல்லி ஓட ஆரம்பித்திருந்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை முகமாய் அறிந்த மோசையை போல வேறு ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறோம். फिलिपियருக்கு எழுதின நிருபம் 3வது तीसरा एक व्यक्ति के बारे में हम पढ़ेंगे. फिलिपियों के पत्री उसका 3रा अध्याय और 10वां वचन. फिलिपियर 3:10வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். பவுல் 3 விஷயத்தை சொல்லுகிறார். அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும், மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆகினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நீங்க பவுல் சொல்லுகிறான். பவுல், இது பேதுரு சொல்லி இருந்தா பரவாயில்ல, பவுல் ஒரு ஸ்காலர், கமாலியலினுடைய பாதத்திலே அமர்ந்து படித்தவன், பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவன், எபிரேய மொழி, அராமிக் மொழி, கிரீக் எல்லாவற்றையும் பேச தெரிந்தவன், நன்றாய் தேறின ஒரு மனிதன். ஆனா அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் நான் அறிஞ்சுக்கிட்டது உண்மைதான், என்ன போல நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டது யாருமே கிடையாது, என்ன போல நியாய பிரமாணத்தை காத்து கொண்டது யாரும் கிடையாது. ஆனா இதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நான் புதுசா ஒன்னு அறிந்து கொள்ளணும். அது என்ன அறிந்து கொள்ளணும்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும். ஏன்னா இன்னொரு உயிர்த்தெழுதல் நடக்க போகுது, அதுல நான் பங்கு பெறணும். அல்லேலூயா. அது என்னங்க உயிர்த்தெழுதல்? அது என்ன உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், प्रकाशित वाक्य 20वां अध्याय, जो पौलुस यहां पर बतला रहा है, मैं उस जी उठने का उस सामर्थ को मैं जानने के लिए चाहता हूं. वो कौन सा जी उठने के बारे में वो कहता? प्रकाशित वाक्य 20वां अध्याय उसका 6 और 5वां वचन में उसको हम पढ़ सकते हैं. 6வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து முதலாம் உயிர்த்தெழுதல், there is going to be 2 resurrection. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 2 resurrection. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாவது உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல யார் எழுந்திருப்பா? வேதம் சொல்லுகிறது, இதற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவன் 1000 வருஷம் அரசாள போகிறான். இப்ப 5வது வசனத்தை படிங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் ஓஹோ, அப்ப கிறிஸ்தவங்களுக்கே 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. எத்தனை உயிர்த்தெழுதல் இருக்கு? கிறிஸ்தவங்களை 2 ஆண்டவர் பிரிக்கிறார். முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள், அவர்கள் தான் 1000 வருஷம் அரசாட்சி. இரண்டாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க உங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு உள்ள வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அதுல சீல் அடிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? 4வது வசனம் வாசித்து முடிக்க போறோம். அன்றியும் நான் 4 வசனம் को पढ़ेंगे. சிங்காசனங்களை கண்டே, அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், அழிக்கப்பட்டது. இப்ப கவனமா வாசிங்க. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இவர்கள் முதல் கூட்டம் சிறைச்சேதம் பண்ணுவதற்கு தங்களை விட்டுக் கொடுத்தவர்கள், அவர்களுடைய ஆத்துமாக்களையும், இரண்டாவது மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காதவர்கள், இது இரண்டாவது கூட்டம், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் தரித்து கொள்ளாதிருந்தவர்கள், இவர்களை கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் இந்த கூட்டத்திற்கு என்ன முக்கியமான நோக்கம்? இதுதான் ஆன்சர். இந்த கூட்டத்தை இங்க வைப்பதற்கு நிச்சயமாய்
எங்களுடைய கேஃபா அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீஸ், இந்த ஊழியம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருந்தது உண்மைதான். ஆனால் இதனுடைய முக்கியமான நோக்கம், இந்த குவைத்தில் இருக்கக்கூடிய தேவ தரிசனம் பெற்ற ஆண்டவரை நேசிக்கிற நீங்க இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறாதவர்கள் 1000 வருஷ அரசாட்சிக்கு நம்ம போக முடியாது. வேதம் தெளிவாய் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும், சாட்சியை சொல்ல வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. சிறை சேதம் பண்ணப்பட்டாலும் அவருக்கும் ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்தை கொண்டு போனவர்கள், மிருகம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஜனங்கள் வந்து அழுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். those who witness God through their life, through their deeds, அவங்களுக்கென்று ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும் தெரியாது, ஆனா உன்னதத்துல நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த காரியம் என்ன? இந்த சுவிசேஷத்தின் வசனத்தை எப்படியாவது நம்ம அந்த இடங்களுக்கு கொண்டு போகும். என் கூட காயத்ரின்னு ஒரு பிள்ளை, அந்த டெஸ்டிமனி மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பிள்ளை நேபாளினுடைய ஜாப்பா பகுதியை சேர்ந்தவர். மலைவாழ் நேபாள் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவளுக்கு 6 வயதா இருக்கும்போது 2 காலும் போலியோவினால் பாதிக்கப்பட்டதுனால அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போறதை நிப்பாட்டினாங்க. ஆனா பக்கத்துல எதிர்த்தாப்புல இருந்த ஒரு கிறிஸ்டியன் டீச்சர், ஸ்கூல் டீச்சர், இவளை ரொம்ப நேசிச்சதுனால அவ வீட்டுக்கு வந்து, காயத்ரி நீ கவலைப்படாத, இந்த நியூ டெஸ்டமென்ட் நீ வச்சுக்கோ, இயேசு உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு போனாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷம் காயத்ரிக்கு. தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சா. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்து, இந்த புஸ்தகம் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர் வர்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா இவன் மறுபடியும் அழுதா, எப்படியாவது அந்த டீச்சரை பார்க்கணும். அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு தெரியாம மறுபடியும் ஒரு நாள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. டீச்சர்கிட்ட எல்லாம் சொன்னான். டீச்சர் அவங்க அம்மாவுக்கும் தெரியாம இன்னொரு நியூ டெஸ்டமெண்ட் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அம்மாவும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பா தெரிஞ்சதுன்னா உன்னை கொலையே பண்ணிடுவாருன்னு சொல்லி. இவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நியூ டெஸ்டமென்ட் பக்கங்களை கிழிச்சா கொஞ்சம் இடத்துல ஒளிச்சு வச்சு சமாளிக்க ட்ரை பண்ணா. ஆனா முடியல. ஒரு நாள் இரவுல அவங்க அப்பாட்ட யார்ட்டையும் சொல்லாம டீச்சர் மூலமா இந்தியா வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவ தவண்டு தான் போக முடியும், நடக்க முடியாது. 2 காலும் டோட்டலி பேரலைஸ்ட் போலியோவில். அங்க இருக்கிற பஸ்ஸை பிடிச்சு பீர்கஞ்சின்ற இடத்துக்கு வந்து, அங்க இருந்து லக்னோ உத்தரப்பிரதேசத்துக்கு பஸ் எடுத்து அங்க வந்து அங்க சேர்ந்தா. அங்க சேர்ந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஆசிரமத்துல அந்த டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவளுக்கு நடந்த துக்கம் இன்னும் அதிகமாச்சு. அந்த ஹோம்ல இருந்த வார்டனே அவட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாங்க. அதனால ஹோம்ல இருந்து எஸ்கேப் ஆகி லக்னோ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்து இருந்தா. கேரளாவை சேர்ந்த சாஜின்னு ஒரு அண்ணன் அங்க உள்ள வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்யறாங்க. அவங்க பார்த்து இவருடைய சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சு இவளை சிஎம்சி லூதியானா பஞ்சாபுக்கு கொண்டு போனாங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ் இவருடைய நிலைமையை அறிஞ்சு அங்கேயே இவளை அட்மிட் பண்ணி கரெக்டிவ் சர்ஜரி பண்ணி கேலிபர் போட்டு இவளே எதிர்பார்க்காத விதமா 10 மாசத்துல அந்த பக்கத்துல இருந்த கை ஒரு உதவியோட கூட நடக்கக்கூடிய விதத்துல இவளை எழுப்பி அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிக்க வச்சாங்க. இவளுக்கு ஒரே பெரிய சந்தோஷம். இந்த கிரச்சஸை வச்சுக்கிட்டு அப்படி நடந்து வருவா. அந்த டாக்டர் இவளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸும் அக்கௌண்டன்சியும் படிக்க வச்சு ஒரு ஜாபும் போட்டு கொடுத்தாங்க. அந்த வேலை செஞ்ச இடத்துல என்னுடைய நண்பன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் மூலமா தான் இவளுடைய அட்ரஸ் எனக்கு தெரியும். ஒரு நாள் அவன் போன் பண்ணா, ஒரு பிள்ளை உன்னை சந்திக்க வருவா, நான் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கிறேன், நீ பார்க்கணும்னு சொல்லி. நான் என்னுடைய ஓபிடியை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் யோசிச்சேன் 22 வயசு ஒரு பிள்ளை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சரி ஒரு வாலிப பிள்ளை வர்றான்னு சொல்லி பார்த்தா இவ 2 கிரச்சஸை வச்சு நடந்து உள்ள வந்தா. இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா. நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும், என்ன உதவி? அவ சொன்னா, நான் இருக்கிற இடத்துல எனக்கு திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? என்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நான் ஆண்டவரை போய் சொல்லி ஆகணும். அவங்க எங்க அம்மா அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா, கேள்விப்பட்டிருப்பாங்களா? இந்த கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நீ என்ன செய்ய போற? நீ வேணா அட்ரஸ் கூட நாங்க போய் பாக்குறோம். இல்ல பையா, எனக்கு எப்படியாவது நீங்க நேபாள் என்னை கூட்டிட்டு போகணும், எங்க வீட்டுல கொண்டு போய் என்னை விடணும். நான் சொன்னேன், அவங்க இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் பிராமண ஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய கொய்ராலா பிராமின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கடுமையானவர்கள், ஆணவ கொலை கூட பண்ணக்கூடியவர்கள். வேண்டாமா, நீ போனேன்னா கண்டிப்பா திரும்பி வருவது கடினம். அதனால உனக்கு வேற ஏதாவது நீ வாய்ப்பை சொல்லு, நான் ஏற்படுத்தி தர்றேன்.
ஒரு மாசம் கழிச்சு நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு மாசம் கழிச்சு நான் கூப்பிடும் போது அவருடைய நம்பர் எடுக்கல. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு கேட்ட போதுதான் அவன் சொன்னான், இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சதுனால அவளே தானா போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு நேபாள் பகுதியில ஜாப்பால போய் அங்க இருக்கக்கூடிய கடுமையான இடங்களினுடைய மத்தியில தன்னுடைய குடும்பத்தாருக்கு அதை சொல்லி எதிர்ப்புகளின் மத்தியில் அவங்களை ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. 2 காலும் போயிடுச்சு. கர்த்தர் ஒரு அற்புதமா செஞ்சு படிக்க வச்சாரு. அவளை கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பகுதிகளில என் ஜனத்திற்கு அவங்க என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு சொல்லக்கூடிய முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ராஜாவினுடைய திட்டத்தை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நானும் பங்கடைய வேண்டும் என்கிற வெளிச்சத்தை பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால், நாம எவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நாம ஜெபிக்க போறோம். we are going to pray and finish. இந்த நாள்ல கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தாவீது தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்திருந்தான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். மோசே இந்த தேவனுடைய ஆழங்களை, அவரோடு கூட உறவாடுகிற ஆழங்களை அவன் அறிந்திருந்தான், அநேகரை விடுவிக்கும் பாத்திரமாய் மாறினான். பவுல் பெரிய ஸ்காலராய் இருந்தாலும் வரப்போகிற உயிர்த்தெழுதலை குறித்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். அதனால் சொன்னான், மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பையா விட்டுறேன், இந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு போய் சேர்த்து இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு நான் என்னை ஆயத்தமாக்கணும். நம்ம குவைத்துல நிறைய கேம்ப் உண்டு. நான் உங்களை எல்லாரையும் நேபாளுக்கு கூப்பிடல, நான் உங்களை எல்லாரையும் நார்த் இந்தியாவுக்கு நான் கூப்பிடல. அவங்களுடைய சபைகளோடு கூட சேர்ந்து இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இங்கேயும் நம்ம தேசத்திலையும் ஆண்டவரை சொல்லுவதற்கு இதனால் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல பூரணமாய் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எல்லாரும் பாடலாமா ஜெபமாய்? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆரா. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை அறிவதற்கு, தேவனுடைய ஆழங்களை அறிவதற்கு, தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாவதற்கு இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாராக. இயேசு